சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்பி திரை. இந்த ஷோல பிளாக் ஒயிட் அண்ட் கிரே லவ் கில்ஸ் அப்படிங்கிற இந்திய வெப் சீரிஸ் உடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த வெப் சீரிஸ் சோனி லைவ் ஓடிடில தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. மொத்தமா 6 எபிசோட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு எபிசோடுமே ஆவரேஜா 40 to 50 மினிட்ஸ் டியூரேஷன். ஒரு ஸ்மால் சைஸ் வெப் சீரிஸ் அப்படின்னே சொல்லலாம். இந்த வெப் சீரிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிப்போர்ட்டரை ஃபாலோ பண்ற மாதிரி அமைச்சிருப்பாங்க. அந்த ரிப்போர்ட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான கேஸை டாக்குமெண்ட்ரி எடுக்கிறதுக்காக களத்துல இறங்குறாரு. அந்த கேஸ் என்ன அப்படின்னா, ஒரு டிராவலிங் போது 4 பேரை கொலை பண்ணிட்டு தான் சொல்றாங்க. அந்த கேஸை கையில் எடுக்கிறாரு. அதை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக போலீஸ் கிட்ட இருந்து அந்த இன்வெஸ்டிகேஷனை தொடங்குறாரு. சஸ்பெக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கால் டாக்ஸி டிரைவருடைய மகனா இருக்காரு. அவர் தன்னுடைய கேர்ள் ஃபிரெண்டோட ஜாலியா இருக்கிறதுக்காக அந்த காரை எடுத்துக்கிட்டு ஒரு டிராவல் போறாரு. அந்த ஜேர்னில ஒரு போலீஸ் ஆபீசர், ஒரு டிரைவர், தன்னுடைய கேர்ள் ஃபிரெண்டு, வழியில ஒரு நபர், இப்படி 4 பேரை கொலை பண்ணிட்டா சொல்றாங்க. சடனா வந்து பாத்தீங்கன்னா அந்த சஸ்பெக்ட் ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்றாரு. அந்த வீடியோல எனக்கும் இந்த கொலைக்கும் எந்த சம்பந்தம் இல்லை, இந்த கொலைக்கு பின்னாடி பணபலமும் அதிகார பலமும் இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த வீடியோவை ரிலீஸ் பண்றாரு. இவருடைய வெர்ஷனும் மற்ற வெர்ஷனும் வந்து பாத்தீங்கன்னா கம்பேர் பண்ணி பாக்குறாங்க. அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் யார் சொன்னது உண்மை, அந்த என்ன மாதிரியான கன்க்ளூஷனை கொடுக்குறாங்க அப்படிங்கறதான் இந்த வெப் சீரிஸினுடைய மீதி கதை. இந்த வெப் சீரிஸை பத்தி ஆலோசனம் அப்படின்னா, இந்த வெப் சீரிஸினுடைய தொடக்கத்தை பார்க்கும்போது இங்கிலீஷ்ல வந்த நைட் ஆஃப் அப்படிங்கிற அந்த வெப் சீரிஸை பார்த்த மாதிரியான ஒரு ஃபீல் தான் கிடைச்சது. கிட்டத்தட்ட அந்த நைட் ஆஃப் வெப் சீரிஸ்லும் இதே மாதிரியான ஒரு தொடக்கத்தை தான் கொடுத்திருப்பாங்க. அதாவது ஒரு கால் டாக்ஸி டிரைவருடைய பையன் அந்த காரை எடுத்துக்கிட்டு போற வழியில ஒரு பொண்ணை பிக்கப் பண்ணிட்டு போகும்போது அந்த பெண் வந்து பாத்தீங்கன்னா மர்மமான முறையில இறந்து போறா அப்படிங்கிற மாதிரியான ஒரு தொடக்கத்தை கொடுத்திருப்பாங்க. கிட்டத்தட்ட அதே மாதிரியான தொடக்கம் தான் இந்த சீரீஸ்லயும் கொடுத்திருக்காங்க. அதற்கு பிறகு தொடர்ச்சியா கொலைகள் நடக்கிற மாதிரி காட்டிருப்பாங்க. இன்ஃபேக்ட் அந்த சஸ்பெக்ட் வந்து இந்த கொலைகள் எப்படி நடக்குது அப்படிங்கிற அந்த உண்மையை சொல்லுவான். அது பயங்கர டிராமாட்டிக்கா இருக்கும். கொஞ்சம் கூட நம்புற மாதிரி இருக்காது. ஆனா அதான் உண்மை அப்படின்ற மாதிரி அடிச்சு சொல்லுவான். இன்னொரு பக்கம் போலீஸும் தங்களுடைய வாதத்தை முன்வைக்கிறாங்க. இவன் சொல்றது சுத்தமா நம்பாதீங்க, முழுக்க பேக்கு பொய் சொல்றான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. 2 பக்கத்தினுடைய வாதத்தை கேட்கும் போது ரெண்டுத்திலுமே உண்மை இருக்கிற மாதிரி தோணும். கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் அவங்க சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனா இவன் ஏன் தொடர்ச்சி 4 கொலைகளை பண்ணணும், சம்பந்தமே இல்லையா அப்படின்ற மாதிரி தான் தோணும். எதுக்காக பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் தோணும். அதே போல இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுடைய அப்பா வந்து ஒரு பொலிட்டிக்கல் பர்சனா இருப்பாரு. சோ அந்த பணத்துக்காகவும் அதிகார பலத்துக்காகவும் கொலைகள் நடந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் தோணும். இந்த வெப்சீரிஸுடைய டைட்டில பார்க்கும்போது பிளாக் ஒயிட் அண்ட் கிரே அப்படின்ற மாதிரி வச்சிருப்பாங்க. இதுல சொல்லப்பட்டிருக்கிற சம்பவம் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க உண்மையும் இல்ல, முழுக்க பொய்யும் இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு கிரே ஷேட் நிறைஞ்ச ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல முயற்சி பண்ணியிருப்பாங்க. ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு வெப்சீரிஸை வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய வெப்சீரிஸ். பட் இதுல இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா, முதல் 3 எபிசோடு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பரபரப்பாகவும் சுவாரஸ்யமாகவும் கொடுத்துருக்காங்க. அடுத்த 3 எபிசோடு வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பரபரப்போ சுவாரஸ்யமோ இல்ல. அதே போல வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா கொடுத்துருக்கலாம். ஒரு பிலோ ஆவரேஜ் தான் இருந்துச்சு. பட் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு வெப் சீரிஸ். இந்த வெப் சீரிஸுக்கு எப்படி கொடுக்குற ரேட்டிங் 5/3. அடுத்த விமர்சனத்துல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.